சூழ்நிலையில் இருங்க. வாக்கு தத்தம் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு புரியும்படி, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி, அதை நீங்கள் புரிந்து கேட்கும்படி உங்களோடு கூட இந்த நாளில் என் வாயின் மூலமாய் தேவன் பேச போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டும் நாம் பலவிதமான சோதனைகளை, சூழ்நிலைகளை கடந்து புதிய வருஷத்துக்குள்ளாய் நாம் செல்லுகிறோம். இந்த 2020 ஆண்டு தேவன் என்னோடு பேசின வார்த்தை, இந்த வாக்கு தத்தம்னா முதல்ல என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வாக்கு தத்தம்னா வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். நம்மளுடைய இருதயத்தில், உள்ளத்தில் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற அந்த ஆண்டவர், தேவனாகிய கர்த்தர் மனுஷனோடு பேசுவதற்காக, தன்னை மறைத்து கொண்ட தேவன் மனுஷனோடு பேசுவதற்காக இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதோடைய பேர் என்னன்னா தேவனுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேரு தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை மூலமாக மனு குலத்தோடு கூட தான் பூமியை படைத்த ஆண்டவர், ஒரு திட்டத்தோடு கூட வானங்களை சிருஷ்டித்த ஆண்டவர், மனுஷனை, மிருக ஜீவன்களை, சமுத்திரத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கின, ஒரு திட்டத்தோடு உருவாக்கின அந்த காணக்கூடாத தேவன் மனுஷனோடு பேசுகிற வார்த்தை, அவர் செய்கிற உறுதியான காரியங்கள்ல தான் உடன்படிக்கை, வாக்குத்தத்தம் என்று வேதத்தில் அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க, இந்த காரியத்தை செய்யலாம். பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் போடுவாங்க. ஒரு இடத்த நான் முடிக்கிறோம்னா 2 பேருக்கு, விற்கிறவங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுவோம். அதுபோல மனுஷனோடு கூட தேவன் போட்ட ஒப்பந்தம் தான் வாக்கு தத்தம். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனுஷனோடு போடுகிற இந்த ஒப்பந்தமே எப்படிப்பட்டதா இருக்கு? ரொம்ப முக்கியமாக இருக்கும்போது, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் பூமியில தாம் உண்டாக்கின மனுஷனோடு கூட அவர் ஒப்பந்தம் போடுகிற காரியம்தான் இந்த வாக்கு தத்தம். இந்த 2020 ஆண்டுக்குள்ளாக நீங்கள் நானும் செல்ல போகிறோம். இந்த ஆண்டுல தேவன் உங்களை என்னை நடத்துவதற்கு இந்த வார்த்தைகளை கொண்டு அவர் பேச விரும்புகிறார். இந்த வாக்கு தத்தத்தை மூலமாக தான் ஆதி மனுஷனாகிய ஆதாம் முதல் மனுஷியாகிய ஏவாள் வரை அவர் பேசி, ஒவ்வொரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவனை ஆராதிக்கிற, தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனுக்காக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாய் இருந்த அவர்களோடு கூட தான் தேவன் பேசி தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாவம் செய்கிறவன் தேவனை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. பரிசுத்தம் உள்ளவர்களோடு கூட தான் தேவன் பேசுகிறார். அந்த பரிசுத்தம் உள்ளவர்களோடு கூட தேவன் பேசுவதற்கு அவர் சில மனிதர்களை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களோடு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் மூலமாக தன்னுடைய திட்டத்தை காணக்கூடாத அந்த தேவன் மனுஷருடைய வாழ்க்கையில் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கொடுத்த காரியம்தான் இந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, ஒரு சிறப்பான வேதத்தில் ஒரு மனிதன், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் ஆபிரகாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனம்.
உன்னுடைய ஊர் வாசலுக்கு வாசலுக்குள் பிரவேசிக்கும். போதும் போதும், என்னைய கவனிங்க. நீங்க என்னை கவனமா கவனிச்சுட்டு வரணும். அப்பதான் தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை உணர முடியும். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் யார் என்று சொன்னால், தேவன் ஆதாம் ஏவாளு மூலமாக ஆணும் பெண்ணுமாக அவர் இந்த பூமியில மனிதர்களை சிருஷ்டித்தார். அந்த ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த இந்த மனு குலத்துக்குள்ளாக தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவர் வாழ்ந்த காலம் எப்பன்னா, கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த காலம் இயேசு கிறிஸ்து பிறந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 2020 வரப்போகுது. 2020 வருஷம். இதை தான் கிபின்னு சொல்கிறோம், கிறிஸ்து பிறந்த பின்பு. கிறிஸ்துவுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் இந்த ஆபிரகாம். அல்லேலூயா. முழு பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் மொத்தமே 6000 வருஷம்னு ஆயிரும். ஆனால் விஞ்ஞானிகள் கோடிக்கணக்கான ஆண்டுகள், மிருகங்களுடைய எலும்புகளை எடுத்து எத்தனையோ லட்சம் ஆண்டுகள் சொல்லுவாங்க. அது வேதத்தின்படி உண்மையானதல்ல. அது விஞ்ஞானம் வேற. சிலது உண்மை இருக்கும், சிலது மனிதனுடைய கொடுக்கிற ஆராய்ச்சி எல்லாமே சிலது உண்மை இருக்கும், சிலது பொய்யாக மாறி போகும். ஆனால் வேதம் ஒரு நாளும் மாறாதது. அல்லேலூயா. மனுஷனை அவர் படைத்தார், தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி உண்டாக்கினார். உங்களை என்னையும் தேவ சாயல்ல படைத்திருக்கிறார். தேவ சாயல் என்று சொன்னால் தேவனுடைய குணநலன்கள் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அவர் படைத்திருக்கிறார். தேவனுக்கு இருக்கிற தன்மைகள் நமக்கு உண்டு. இந்த உலகத்தில் எதிராளி சாத்தான் இருக்கான். அவன் தேவனுடைய குணாதிசயங்களை மாற்றுவதற்கு, தவறான வழிகளை நடப்பதற்கு அவன் கெட்ட குணங்களை அவன் கொடுக்கிறான். இந்த தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன்தான் ஆபிரகாம். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 12 அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முதலாவது இந்த ஆபிரகாம் தன்னுடைய உற்றார் உறவினர்களோடு கூட, தன்னுடைய தாய் தகப்பனார்களோடு கூட, தன்னுடைய வம்சத்தோடு கூட, நெருங்கிய இனத்தோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ நீ முதல்ல வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் பாருங்க. முதல்ல உன்னுடைய நாட்டு சொந்த ஊரை விட்டுரு, புறப்பட்டு வான்றார். நமக்கு நிறைய பேருக்கு சொந்த ஊர் உள்ளுக்குள்ளே ஒட்டி இருக்கும். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு என்ன கேட்பாங்க? சொந்த ஊர் என்ன ஊருங்க, சொந்த ஊர் என்ன ஊருங்க. ஆண்டவர் சொல்றாரு முதல்ல அவனை பார்த்து, நீ உன் தேசத்தையும், நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற உன் தேசத்தை நீ முதலாவது என்ன பண்ணணும்? விட வேண்டும். இரண்டாவது உன் இனத்தையும். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த ஆபிரகாமுடைய உறவினர்கள், ஆபிரகாமுடைய சொந்தக்காரங்க, அவர்களோடு கூட அவன் சஞ்சரித்து வாழ்ந்து கொண்ட அந்த அனுபவத்தை விட்டு தேவன் தன்னுடைய அனுபவத்துக்கு நேராக மாற்றுவதற்காக அவர் சொல்லுகிறார், நீ உன் தேசத்தை விட்டு, நீ உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு. எப்படி சொல்றாரு? நம்மெல்லாம் எல்லாம் வெளியே வாங்கிட்டோம். இன்னைக்கு நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? இந்த கட்டமைப்பு இருந்தாதான் இந்த உலகத்துல ஓட்ட முடியும், அப்படிதானே? சொந்த பந்தத்தை விட்டுறக்கூடாது, நல்லது கெட்டதுக்கு அவங்க வேணும், எல்லா காரியத்துக்கும் அவங்க வேணும், நம்ம விட்டுறக்கூடாது. இவங்க இருந்தாதான் நம்ம வாழ்க்கைக்கு யார் இருக்கா? நமக்கு
அப்படி என்று சொல்லி மனிதர்களாகிய நாம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பாக முதலாவது அவனோடு பேச, அவர் பேசுகிற காரியத்தை அவன் உணர்ந்து கொள்ள, இவங்களோட எல்லாம் இருந்தானா தேவனுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்ற முடியாது. தேவன் பேசுகிற காரியத்தை உணர முடியாது. தேவன் எதற்காக அவனை எல்லா காரியங்களை விட்டு வர சொன்னார்னா, தான் பேசுகிற வாக்கு தத்தத்தை, தான் அவனோடு செய்கிற உடன்படிக்கையின் மூலமாக இந்த உலகத்துக்கு மகா பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. இப்போ அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 22:18 பார்த்த, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். என்ன கவனிங்க, நிறைய சம்பவங்கள் இருக்கு, உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 75 வயதாகும் போது இப்படி பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றார். அப்போது அவனுக்கு திருமணமாகி இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை, பிள்ளை இல்லை. எத்தனை வயசுல? 75 வயது. வசனம் போட்டிருக்கு கீழே, கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. விட்டுட்டான், சொந்த ஊருன்ற பெருமையை தூக்கி விட்டுட்டான், இனத்தோட இருக்கிற ஐக்கியத்தை தூக்கி விட்டுட்டான், தகப்பனுடைய வீடு அப்பாவுடைய சொந்த வழிகளை விட்டுட்டான். கர்த்தர் சொன்னபடியே தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு நேர அவன் போக புறப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை குறித்து நாம் பார்க்கிறோம், 75 வயதாகியும் அவனுக்கு பிள்ளை இல்லை. இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். இங்கே பாருங்க, பிள்ளை இல்லை, என்ன இல்லை, குழந்தை இல்லை. அவனை பார்த்து சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள்ளுக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இது எப்படி இருக்கும் கேட்கும் போது? ஒரு குழந்தையே நான் இல்லாம இருக்கிறேன், இதுல பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், பூமியில இருக்கிற எல்லா இனத்தார், எல்லா வகையான எல்லா தேசங்களில் இருக்கிற எல்லா பூமியில் உள்ள எல்லா வம்சத்தாரும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவனோடு தேவன் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த வாக்கு தத்தம் எப்போ பண்ணார்னா, இந்த வாக்கு தத்தம் பண்ணும்போது என்ன நடந்தது தெரியுமா? அது முன்னாடி இந்த வாக்கு தத்தம் சொல்லும்போது இவனுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கிறார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். குழந்தை பெறும்போது அவனுக்கு வயசு என்ன தெரியுமா? 100 வயசு. அவன் மனைவி சாராய்க்கு 90 வயசு. அவளை சொல்றா, நான் கிழவியா இருக்கிறேன், பார்க்கிறவர்களா என்னை நகைப்பார்களே, சிரிப்பார்களே, இந்த வயசுல ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு அவன் 25 ஆண்டுகள் காத்திருந்தான். இப்ப அந்த பெற்றுக்கொண்ட அந்த குழந்தைய சிறு பிள்ளையாய் வளர்ந்துடுறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும், இந்த குழந்தைய கொண்டு போய் எனக்காக தகன பலியிடு. எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் பாருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ எனக்காக, நான் உனக்கு குறிக்கும் மலையில போய் ஒன்றில் நீ தகன பலியிடு, உன் ஏக சுதனும் உன் ஏக புத்திரனை எனக்காக நீ போய் தகன பலியிடு. முதலாவது இனத்தை விட்டுட்டு வந்துட்டான், அடுத்தது தகப்பன் வீட்டை விட்டுட்டு வந்துட்டான். ரொம்ப நாள் குழந்தை இல்லை, 25 ஆண்டுகள் காத்திருக்கிறான். தேவன் ஒரு குழந்தைய கொடுக்கிறார். அந்த குழந்தைய ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற, நான் குறிக்கிற மலையில போய் நீ பலியிடு என்று சொல்லுகிறார். ஆனா என்ன தெரியுமா செய்தா? மனைவிட்ட எல்லாம் கேட்டா என்ன ஆகும்? இந்த நாட்கள்ல மனைவிட்ட கேட்டா என்ன ஆகும்? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? கொண்டு போய் குழந்தைய போய் பலியிட போற, சொல்ல போறேன்னு சொல்லி திட்டுவார். அவன் யார்கிட்டையும் சொல்லலை,
மகனை கூப்பிட்டுக்கிட்டு, ஈசாக்கு அவன் பேர், அவனை கூப்பிட்டுக்கிட்டு அவன் நேராக அந்த மோரியா மலைக்கு போகிறான். அங்கே போய் அவன் இவனை எல்லாம் குழந்தைய கயிறுனால் கட்டி பலிபீட தண்டையில் மேலே வைத்துட்டான். கத்தியை எடுத்துட்டான். வெட்ட ஓங்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டன் மேலே கை போடாத. நீ உன் ஏகசுதன் என்றும் உன் ஏக புத்தன் என்று பாராமல் அவனை நீ எனக்கு ஒப்பு கொடுத்தபடினால இப்போ தான் சொல்கிறாரு. இந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு. இப்போ வாசிங்க ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமே கீழ்ப்படுகிற காரியம் தான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் பார்த்துருக்கீங்களா, அதிகமாக ஒபீடியன்ஸு கிடையாது. எங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை, பெரியவங்களுக்கு சின்னவங்க கீழ்ப்படுகிறது இல்லை. கீழ்ப்படியாமல் உள்ள காரியங்கள் தான் இன்று மனுக்குலத்தில் பரவி இருக்கிறது. ஆனால் தேவன் அவனோடு பேசின காரியம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்ச, நான் சொன்னேன், நீ எதையும் கேள்வி கேட்கல, வந்து நீ பலியிட வந்த, என் சொல்லு கீழ்ப்படிஞ்ச அப்படின்னால இப்போ சொல்கிறாரு, இந்த குழந்தை மூலமாக, ஈசாக்கு மூலமாக உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா தேவனுடைய நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கைனா நான் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாதவங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஆண்டவர் சொல்றார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். இப்ப 2வது ஆதியாகமம் புஸ்தகம் 26:4 இப்ப இங்க பாருங்க, ஆபிரகாம் இறந்துட்டாரு. இன்னைக்கு கவனிங்க, ஆபிரகாம் இறந்துட்டாரு. ஒரு பிள்ளை, இன்னொரு பிள்ளை இஸ்மவேல் அவனுக்கு பிறக்கிறாங்க. அந்த இஸ்மவேல் மூலமா தான் இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் சந்ததி எல்லாமே அவங்களுக்குள்ள வந்தது தான். இந்த இஸ்ரவேல் என்ற யாக்கோபுக்கு பேரு இனிமேல் தான் வரும். இந்த ஆபிரகாம் இறந்துட்டாரு. இப்ப அவன் மகன் அந்த பலியிட கொண்டு போனார் பாத்தீங்களா, ஈசாக்கு கயிறை கட்டி வெட்ட, அந்த பையன் இப்ப பெரியவன் ஆயிட்டான். அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் யாரோட இப்ப பேசுறாருன்னா மகனோட பேசுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் இந்த பூமியில அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாக்குறோம், இந்த ஈசாக்கோடு கூட தேவன் பேசுகிறார். என்ன பேசுறாரு பாருங்க, 26:4 வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, மகன்கிட்ட பேசுறாரு ஆண்டவர். ஆபிரகாம், உங்க அப்பா என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்துட்டாரு, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இங்க பாருங்க, மகன்கிட்ட பேசுறாரு ஈசா கிட்ட. உங்க அப்பா ஆபிரகாம் நான் அவனுக்கு வைத்த விதிகளை, நியமனங்களை, கட்டளைகளை நான் என்ன சொல்றேன்னா அப்படியே உங்க அப்பா கீழ்ப்படிஞ்சு கேட்டாரு. அவர் கை கொண்டபடியினால இப்ப நான் என்ன பண்ண போறேன், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி, உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. என்னை கவனமா ஃபாலோ பண்ணிட்டே வரணும் சத்தியத்தை. இப்ப மகன் ஈசா கிட்ட ஆண்டவர் பேசுறார், உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி, உங்க அப்பா கிட்ட சொன்னேன், இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு போன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்க அப்பா வந்துட்டாரு. நீ இப்ப இந்த இடத்துல குடியிருக்கிற இந்த தேசத்தை நான் என்ன பண்ண போறேன், உனக்கு தரப்போறேன். இந்த தேசத்துல உனக்கு நீ வாசம் பண்ணும்படி, நீ குடியிருக்கும்படி இந்த தேசத்தை உனக்கு நான் தரப்போறேன். இந்த இடத்துல நீ உனக்குள்ளாக பிறக்க போகிற சந்ததிக்குள்ளாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஈசாக்கோடு கூட தேவன் பேசினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தலைமுறை போயாச்சு, அடுத்த தலைமுறை ஈசாக்கு. இப்ப 3வது தலைமுறை ஈசாக்கும் மரித்து போய்விட்டார். அவனுக்கு 2 பிள்ளைகள், ஏசா, இன்னொரு பிள்ளை பேரு யாக்கோபு. இந்த யாக்கோபோடு கூட தேவன் பேசுகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 28:13 வாசிங்க. அதற்கு மேலாக இங்க பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை பேர் என்னது சொல்லுங்க, ஈசாக்கு. உங்கள்கிட்ட எல்லாம் கதை சொல்ற மாதிரி தான் கேட்கணும்.
ஈசாக்கு சொல்லுங்க. இப்ப ஈசாக்கும் மரித்து போயிட்டாரு. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய 2 பிள்ளை ஏசா யாக்கோபு. ஏசா விட்டுட்டாரு. யாக்கோபை பார்த்து இப்ப ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். இப்ப ஆபிரகாமுடைய பேரன்ட்ட பேசுறார் யாக்கோபுட்ட. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனா இருந்தேன், ஈசாக்குக்கும் தேவனா இருந்தேன். பூமியில எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் தேவன் தெரிந்து கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு தான் தேவனாய் இருக்கும்படி அவர் என்ன பண்றாருன்னா, அவர்களுடைய இனத்திலிருந்து, அவருடைய தகப்பன் வீட்டிலிருந்து, அவர்களுடைய தேசத்திலிருந்து தேவன் ஒரு திட்டத்தோடு பிரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளும் இப்படிதான் வந்திருக்கிறோம், இப்படிதான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளையும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள்லாம் விட்டுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்மளும் ஆண்டவருடைய சட்டத்தை கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறோம். நீ நம்ம காரியத்துக்கு பின்னாடி வர. இப்ப ஆண்டவர் சொல்ற, நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். மகன்கிட்ட பேசினார் வாக்கு தத்தம். இப்ப வாக்கு தத்தத்தை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாக்கு தத்தம்னா ஒப்பந்தம், உடன்படிக்கைன்னு சொல்லிட்டேன். இப்ப அப்பாட்ட பேசினாரு, மகன்கிட்ட பேசினாரு, இப்ப பேரன்ட்ட பேசுறாரு யாக்கோபுட்ட. இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ அவன் படுத்திருக்கிறான், ஒரு தரிசனம் பார்க்கிறான், ஒரு ஏணி இருக்கு, கீழே இருந்து மேலே வானத்துக்கு நேரம் இருக்கு. அப்போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 14 வாசிங்க. 4 திசைகளில நீ பரம்பி உன் சந்ததியெல்லாம் பழுகி பெருகும் சொல்லி யார்கிட்ட பேசுறாரு?